புஷ்பாவா? புஷ்பா, சி புஷ்பான்ற மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பேர் வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். வித்பான்றது நல்ல வேலை. இதை புதுசாக திருப்பி ஏதாவது சங்கம் ஆரம்பிக்கிறாங்களோன்னு டென்ஷன்லேயே வந்து பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டேன். ஏற்கனவே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு சங்கம், அந்த சங்கம்னு இருக்கிற சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கே வேலையை காணும். சரி, நீங்கள் புதுசாக ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்க ரசீம், நீ பேசிட்டே இருக்கிறியப்பா. நீ நிறைய செய்யணும்னு ஆசைப்படுற. மாம்பழ திருடின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணார், ஆடியோ ரிலீஸ். அதுக்கு வந்தோம். அப்பவும் நிறைய பேசிட்டு இருந்தார். ஒரு பயங்கர வைப்ரண்ட்டான ஆள், ஏதோ சாதிக்கணும்னு துடிக்கிற ஒரு தமிழன். உன்னுடைய வேகத்துக்கும் நீ பயணிக்கும்போது ஒரு 10 பேரை சேர்த்து ஆரம்பித்தேன்னு அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, கரெக்டா? இப்போ அது 100 பேர், 1000 பேர், 10,000 பேர் சேர்த்துறேன்ட்டு இருக்காரு. இப்போ எப்படியோ ஒரு கும்பலை சேர்த்து அது வெற்றிகரமான ஒரு கும்பலாக, அதாவது கும்பல் என்ன செல்லமாக சொல்கிறேன், ஒரு குரூப்பை சேர்த்து ஒரு கமிட்மெண்ட்டை வாங்கி அவங்க மூலமாகவே அந்த மாம்பழ திருடியை ரிலீஸ் பண்ணுறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய திறமைசாலி. இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சே. ஏன் தம்பி, கரெக்டா? நம்ம கும்பலை சேர்த்துனோம்னா யாரும் சேர மாட்டாங்க. ஏன்னா ஏதோ அதாவது ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பு வெளியே வரணுன்றதுக்காக எவ்வளவெல்லாம் போராட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஒரு தமிழ் இனத்தையே ஒன்று சேர்க்குற முயற்சியில் ஈடுபட்டு கடைசியில் டிக்கெட்டை விற்கிற ரேஞ்சுக்கு இறங்கி வேலை செய்வோம் அப்படின்றத சொல்கிறாரு பாருங்க. உலகளாவிய தமிழர்கள் இருக்கிற வரையிலும் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும். நம்ம என்ன எங்கள் பொழப்பு நடத்துறதுக்கே போராடி எல்லாம் ஜெயிச்சு வந்தோம். சாதாரணமாவா? முதல்ல எல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து குரூப்பாக எதிரிக்கு வர்றாங்க. அப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவனே எதிரி. புரியுதா உங்களுக்கு? கூடவே இருப்பாங்க. டைரக்டர் சொதப்பல் சார்ன்றோம். ப்ரொடியூசர்கிட்ட போய் ப்ரொடியூசர் அடுத்த படம் கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணுவார். இதுதான் இந்த உலகம். இந்த போராட்டத்துக்கு நடுவில் ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய திறமை. ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் வேணும், ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் வேணும். கரெக்டா? அப்புறம் இருந்தால் தான் தியேட்டர் கிடைக்கும், அப்படி இருந்தால் தான் படம் வெளியாகும். பட் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னாலும் இந்த தமிழர்கள் இருக்காங்களே, அவங்கள நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு நினச்சி ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி, நல்ல வேலையாக தொழிலாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை, தயாரிப்பாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை, இயக்குனர் அமைப்புக்கு எதிராக இல்லை. எனக்கு அது வேறு டென்ஷன். வந்த உடனே இந்த அமைப்பு மாநாடுன்னு போட்ட உடனே இவரை வெளியே இழுத்துட்டு போயிட்டேன், நம்ம பேரரசை. என்னடா அதை இது புதுசாக சங்கம் ஆரம்பிக்கிறாங்களா, இங்கே வேறு நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டீங்களேன்னு. இல்லைண்ணே, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நல்ல முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த அமைப்பின் மூலமாக இந்த படத்தை மட்டும் இல்லை, படங்களை தயாரிக்கிறதும், ரிலீஸ் ஆகாத நிறைய படங்களை நீங்கள் வெளியிடுறதுக்காக முயற்சி எடுக்கிறதும் இந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு நிறைய பேர் இந்த கூட்டமைப்பில் சேர்த்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வர்ற லாபத்தை பங்கு போட்டு சொல்லி அதை செயற்குழு உறுப்பினராக நானும் சேர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா கார் கிடைக்கும். நன்றி. அதில் இன்னொரு வார்த்தையை சொன்னார் தம்பி, இதில் தயாரிக்க போகிற படங்களை எல்லாத்தையுமே நானே டைரக்ட் பண்ண போகிறதில்ல, புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன்னு சொன்னார். அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர்கள் முறையில் நீ கூப்பிட்டு இல்லையா, நாங்கள் வந்தோம் இல்லையா அக்கா, நான் சொல்கிறத நீ கேட்கணும். நல்ல கதையோடு வர்ற எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அடுத்து நீ நடக்கிற மாநாட்டிலேயே நாங்கள் வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். கரெக்டா? நல்ல கைத்தட்டு. இந்த வார்த்தை, அதாவது இந்த வார்த்தையே இந்த மாநாட்டுக்கு கிடைச்சா வெற்றி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ டைரக்ட் பண்ணு, நல்லா பண்ணு,
உன்னுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. அந்த வெற்றியாளர்கள் ஏன் எங்கள் இயக்குனர் சங்கத்திலிருந்து வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அதான் சொல்றேன். ஸோ அதை நீங்கள் அதை முறைப்படி அதை சரியாக செயல்படுத்துங்க.